சார் டீ சார். சார் தாங்க. என்ன சார் ஏஇ சுப்பு சார் சீட்ல நீங்க உட்காந்து வேலை செய்யறீங்க? யோ ஒரு மகிமையா, நானும் இந்த சீட்ல உட்கார்றேன். நானும் ஏஇ தான், அந்த சுப்பும் ஏஇ தான். ஆனா சுப்புக்கு மட்டும் சூப்பர் ஃபிகர் மாட்டுறது எனக்கு மாட்ட மாட்டேங்குதையா. அதுவும் ஒரு போலீஸ்காரி, சொந்த வீடு, கவர்மெண்ட் வேலை, வெல் செட்டில்டியா. அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை, சொந்த வீடு இருக்கிறவங்க எனக்கு மாட்ட மாட்டேங்கிறாங்களையா. நானும் சுப்புவும் சேம் டு சேம் ஈக்குவலா இருக்கணும்யா. சார் டீ கடை வாசல்ல ஐக்கு மூஞ்சி மீனாச்சு மூஞ்ச கழிவு நாளாச்சு ஒரு ஃபிகர் உட்கார்ந்துட்டு இருக்கு சார். அத்தை இட்டாட்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா இருக்கு சார். கலாய்க்கிறியா? சார் யாருமா பில்லு கட்டணுமா? பில்லு கட்டினா அந்த கவுண்டர் போமா? இல்ல சார், நான் பில் கட்ட வரல. இங்க ஏஇ சுப்புன்னு. ஓ ஏய் சாரா, அவர் இன்னைக்கு லீவுமா? ஏன்? ஏமா அவர் லீவ் போட்டா காரணம் சொல்லணுமா? அவர் லீவ் போட்டுட்டு சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போயிருக்கிறாரு. நீ யாருமா? உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. சென்னைக்கு ஒய்ஃபோட போயிருக்காரா? இருக்காதே, அவர் ஒய்ஃப பத்தி நீயாமா கேக்குற? உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. விட்டாக்கா ஒய்ஃபு பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன எல்லாம் கேப்ப போல இருக்க. பரவாயில்ல, நீங்க எனக்கு சொல்லுங்க. இங்க பாடுறா, சுப்பு சாருக்கு என்ன மச்சமோ தெரியல, வரிசையா பொம்பளைங்களா வந்து விசாரிக்கிறாங்க. அவர் ஒய்ஃபு பேரு கவிதா. அந்த அம்மா ஒரு போலீஸ்காரி. எங்க வீட்டு பக்கத்துல தான் வீடு எடுத்து தங்கி இருக்கிறாங்க. விஷயம் இதுதாமா. டீட்டெயில் போதுமா இன்னும் வேணுமா? யோ சேலை கட்டி ஒரு பொண்ணு வரக்கூடாத, நிக்க வச்சு அரை மணி நேரம் பேசுவியே. மேடம் நீங்க யார் மேடம்? சுப்பு சார் இன்னைக்கு வரல, அவர் ஒய்ஃபோட சென்னைக்கு போயிருக்காரு. அவர் வந்தா நான் சொல்றேன் மேடம். அதான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். மேடம் நீங்க யாருன்னு சொல்லுங்க மேடம். உங்க போன் நம்பர் கொடுங்க மேடம். சார் கிட்ட பேசிட்டு நானே உங்க லைன்ல வரேன் மேடம். ஓஹோ, ஒய்ஃபோட சென்னைக்கு போயிருக்காரா? அவர் வந்தா சொல்லுங்க, அவரோட லவர் சரசு வந்துட்டு போனேன்னு. எத்தனை லவர் பாத்தீங்களா மகாஜனங்களே? சுப்பு சார் சாதாரண ஏய் இல்ல, காஞ்சிபுரத்து காதல் இளவரசன், கல்யாணம் அண்ணன், பொன்னியின் செல்வன்ல வர வந்தியத்தேவ மாதிரி நம்ம சுப்பு சாரு. எத்தனை பிகருங்க லைன் கட்டி நிக்கு தெரியுமா? நான் அன்னைக்கே சொல்லல, மெயின் மீட்டர் மெட்ராஸ்ல சூடு வச்ச சப் மீட்டர் 4-5 காஞ்சிபுரத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அவரு மச்சக்கார ஆளு சார். அவரை பத்தி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, சொல்லட்டுமா? நிறுத்துங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்ல. நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வர்க் பண்றீங்களா இல்ல கவர்மெண்ட் மார்க்கெட்ல வர்க் பண்றீங்களா? யார் வந்தாலும் கிண்டலும் கேலியும் தான் பண்ணுவீங்களா? நான் தான் சுப்பு சாரோட சம்சார சரசு. சுப்பு சார் சம்சாரமா? உங்க சீனியர் ஆபீசருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. நீ யாரியா? பியூன் தானே? தொலைச்சிருவேன் உன்னை. என் புருஷனை பத்தி தப்பா பேசுனீங்க, இந்த வேலையில ஏன் இந்த ஏரியால இந்த ஊர்லயே இல்லாம பண்ணிடுவேன் உன்னை. மேடம் நான் தான் சுப்பு சாரோட சம்சாரம், கவிதா என் தங்கச்சி, அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தடவை என் புருஷனை பத்தியோ அவர் நடந்துக்கிற விதத்தை பத்தியோ கிண்டல் பண்ணீங்க, எல்லார் மேலயும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வேலையை விட்டு தூக்குற வரைக்கும் உங்க ஆபீஸ் முன்னாடி உட்கார்ந்து மகளிர் அணி பட்டாளத்தோட தர்ணா பண்ணுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன் மேடம். இனிமே அப்படிலாம் பேச மாட்டோம் மேடம். கோச்சிக்காதீங்க மேடம். சாரு கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க மேடம். ஆபீஸ்க்கு போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாது? நீங்க எல்லாம் ஒரு பப்ளிக் சர்வன்ட். நாக்கு நீளிச்சு இழுத்து வச்சு வெட்டிடுவேன். ஜாக்கிரதை.
சங்கரு நல்லா இருக்கியாப்பா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கம்மா. ஆமா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீயே இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது வந்தது, அதுக்கப்புறமா இப்பதான் வர்ற. அது ஒண்ணும் இல்ல, ஊர்ல கொஞ்சம் பிரச்சனை அதான். கேள்விப்பட்டப்பா, ரொம்ப பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. என்ன கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, கடைசியில நல்லவங்க தான் ஜெயிச்சாங்க. நீதி நேர்மை தான் நல்லவங்களை காப்பாத்திருச்சுன்னு நினைக்கிறேன். சங்கர், டேய் சங்கர், எப்ப வந்த? இப்பதான்க்கா வந்தேன். ஆமா, என்ன திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல? இல்ல, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான். ஆமா, நீ வீட்டு பூட்டிட்டு எங்க போயிருந்த? இல்ல, நான் மாமாவை பார்க்க இபி ஆபீஸ் வரைக்கும் போயிருந்தேன். அவர் அங்க இருந்திருக்க மாட்டாரு. ஆமா, அவர் அங்க இல்ல. போறப்ப என்கிட்ட கேட்டிருந்தா நான் கவிதா வீட்டு அட்ரஸ் கொடுத்துருப்பல்ல. இப்பெல்லாம் அவர் எங்க இபி ஆபீஸ்ல இருக்கிறாரு. கவிதா வீட்ல தனியா டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. எந்த கவிதா, என்ன டிரான்ஸ்ஃபார்மர்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமா நீங்க தம்பி முன்னாடி? என்ன முன்னாடி பின்னாடியாவது? உன் தம்பி என்ன சின்ன குழந்தையா? தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு ஒண்ணுமே புரியல, புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல உள்ள வா. இருக்கா, அவங்க ஏதோ சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. இரு தம்பி, கவிதான்னு ஒரு பொண்ணு, அவ சரியானவ கிடையாது. அவ உன் மாமா கூட ரொம்ப ஓவரா பழகிட்டு இருக்கா. உங்க அக்கா சென்னையில இருக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா இப்பெல்லாம் இவளுக்கு நான் போன் பண்றது இல்ல. கவிதா இங்க இருந்தா உங்க அக்கா சென்னையில இருக்கான்னு நான் புரிஞ்சுக்குவேன். அந்த கவிதா உன் மாமாவை படுத்தி எடுக்கிறா. உங்க மாமாவும் அகத்திக்கீரையை பார்த்தா பசுமாடு மாதிரி அவ பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இது எங்க போய் முடியுமோ தெரியல தம்பி. உங்க அக்காவும் சரியான மடசாம்பிராணியா இருக்கா. நீ ஏதாவது பண்ணி உங்க அக்காவை காப்பாத்துப்பா. என்னக்கா இது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? ஆமா, இப்ப மாமா எங்க? தம்பி, உன் மாமா வீட்டுக்கு வந்து பல நாள் ஆகுது. இல்லப்பா, உன் விஷயமா நான் சென்னைக்கு வந்து கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருந்தேன் இல்லையா, அதான். என்னை விட உனக்கு உன் தம்பி முக்கியமான சின்ன கோவத்துல இருக்காரு, அவ்வளவுதான். அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நான் வந்துட்டேனே. நீ இப்பதானே வந்த, இனிமே நான் அவரை சமாதானப்படுத்திடுவேன். நீ முதல்ல உள்ள வா. இருக்கா, நீங்க சொல்லுங்க முதல்ல என்னன்னு. பார்த்து சங்கரு, இது உங்க அக்கா வாழ்க்கை. அந்த கவிதா மேல இவ ரொம்ப கரிசனம் காட்டுறா, பரிதாபப்படுறா. தங்க ஊசியா இருந்தாலும் கண்ணுல குத்திக்கவா முடியும்? அது உங்க அக்காவுக்கு நீ புரிய வை. நீ உள்ள வா. சரிங்கம்மா. கவிதா, கவிதா,
நீ திவ்யா தானே? ஆமா, நீங்க? வாவ், the same beautiful girl, divine, marvelous, goddess, angel. கொஞ்சம் கூட மெருகு குறையாத அப்ப பார்த்த அதே அழகு, அதே இளமை. திவ்யா, ஆ? எப்ப வந்த? வா உட்காரு. இப்பதான் உட்காருண்ணா. நீ எங்க போயிருந்த கவிதா? உள்ளதான் இருந்தேன். இவர் யார் தெரியுதா? இல்ல, இவரு என் அண்ணா ஆகாஷ் டி. உன்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்த மாப்பிள்ளை கடைசி நிமிஷத்துல இந்த காதல் இளவரசனை விட்டுட்டு தானே அந்த கருவாப்பையில கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இவர் எதுக்கு திடீர்னு இங்க வந்திருக்காரு? ஏய், வெளிநாட்டுல ஒர்க் பண்ண தாண்டி போனாரு. அங்கேயே செட்டில் ஆகவா போனாரு? ஒர்க் முடிஞ்சது, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காரு. கல்யாணமா? நோ 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 வே. I am already married. அப்படிலாம் சொல்லாதேண்ணா, யாராவது தப்பா நினைக்க போறாங்க. ஏன் தப்பா நினைப்பாங்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே சொல்றாரு. இல்ல, சொன்னா நீ வருத்தப்படுவ. வைஃப் யாருன்னு கேள. யாரு? திவ்யா, நீதான். கவிதா, உன் அண்ணன் என்ன சொல்றாரு? பயப்படாத, உன் மேல ரொம்ப ஆசைப்பட்டுட்டாரு. கல்யாணம் பண்ணா ஒன்னதான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. நடந்த விஷயம்தான் உனக்கு தெரியும்ல. ஃப்ளைட் டிலே ஆனதுனால இவரால முகூர்த்த டைமுக்கு சரியா வர முடியல. அதை பயன்படுத்தி ராஜா உன் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. நோ நோ நோ, இதுல உண்மை கிடையாது. I was kidnapped. அண்ணா சும்மா இரு. எதுக்கு தேவையில்லாம பழைய கதையெல்லாம் இப்போ? திவ்யா, உன் கழுத்துல என் அண்ணன் தாலி கட்ட முடியலனாலும் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. திவ்யா கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. திவ்யா தான் என் பொண்டாட்டி. ஐ எம் ஆல்ரெடி மேரிட். ஐ எம் மேரிட் வித் திவ்யான்னு அண்ணன் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. என்னடி சொல்ற? ஆமா, அதான் உண்மை. அப்படி சொல்லக்கூடாது, தப்புன்னு நீ சொல்ல வேண்டியதானே? இத்தனை நாள் என்கிட்ட நீ இதை சொல்ல மறந்திருக்கா? என்னத்த சொல்றது? ஃபாரின்ல தானே அப்படி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு, அதனால நானும் கண்டுக்காம விட்டுட்டேன். உன்கிட்ட இதையெல்லாம் சொல்லி நான் குழப்ப விரும்பல. ஏற்கனவே அந்த கருவா பையன் உன்னை ஒரு பக்கம் பாடா படுத்துறான், இன்னொரு பக்கம் அந்த சங்கர் உன்னை கொன்னு கொலை எடுத்தான். பாவம், மனசளவில் நீ எவ்வளவு கஷ்டப்படுற. அதான் என் அண்ணனோட சோக கதைய நான் உன்கிட்ட சொல்லல. என் அண்ணனுக்கு ஃபாரின்ல இருந்து கூட பொண்ணு கொடுக்கறேன்னு சொன்னாங்க தெரியுமா? ஆனா அண்ணன் தான் யாரும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. Please, don't worry. I am already married. ஐயோ கடவுளே. Yes, Divya. You are my wife. அண்ணா, திரும்ப திரும்ப இப்படி பேசக்கூடாது. உன் வாழ்க்கையே நாசமாயிடும், திவ்யா வாழ்க்கையும் நாசமாயிடும். Okay, cool, 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 cool. Sorry. இனிமே நான் சொல்லல. ஓகே? கவிதா, இப்போ நான் இங்க வந்ததே எங்க மாதவனை ரேகா அண்ணிய கல்யாணம் பண்ணிடுச்சு. ஓ தெரியுமே. அதுக்கு ரிசப்ஷன் வச்சிருக்கோம், அதான் உன்னை இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். இந்த இன்விடேஷன். தேங்க்யூ. சரி, நான் கிளம்புறேன். இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை வைக்கணும். ஆட்டோ வேற வெயிட்டிங்ல இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறமா போன்ல பேசுறேன். ஓகே. அப்புறம் ரிசப்ஷனுக்கு மறக்காம வந்துருவேண்டி. உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வந்துரு. எதுக்கு திவ்யா தேவையில்லாம பிரச்சனை?
இது என்னோட விருப்பம். ஓ யா 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 ஷோர் ஷோர். நீ சொல்லிட்டேல, அப்பிலே இல்ல. சரி கவிதா, நான் வரேன். வரேங்க. நீ ஏன் கல்யாணத்துல நடந்த கலாட்டாவை திவ்யாட்ட சொல்ல வேணாம்னு சொன்ன? இப்ப வேண்டாம். எல்லாத்தையும் இப்பவே சொன்னா அவ தாங்க மாட்டா, பயந்துருவா. திவ்யா உனக்கு வேணுமா வேண்டாமா? ஹே, ஐ அம் மேட் இன் லவ் வித் ஹர். ஐ அம் லைவிங் ஃபார் தட். சரி, செத்துறாத, வெயிட் பண்ணு. நான் சொல்றப்போ நீ போய் அவளை பாரு. திவ்யா, my love, my life, my future wife. என்ன யாரையுமே காணோம்? ஏய் என்னப்பா, ரிசப்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, யாரையுமே காணுமே. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா? மாதவா, நானும் ரெடி. அட ஆனா நானும் ரெடினே. ஆமா, என்ன நீ ரெடி ஆகாம இந்த ட்ரெஸ்ல இருக்க? கோச்சுட்ல எங்க? இல்லம்மா, ஹோட்டலுக்கு தானே போறோம், அங்க போய் மாத்திக்கலாம்னு விட்டுட்டேன். இல்லனா கச கச கசன்னு இருக்கும். அண்ணே, நீ வாங்கி கொடுத்த புடவை எப்படி இருக்கு? உனக்கு என்னடா லட்சணமா இருக்கு மச்சான். இங்க பாருடா, அரிசி மண்டிக்கார அசத்தல வந்திருக்கா. வா ராஜா. அப்புறம் என்ன, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அண்ணே, நீங்க தான் சூப்பரா இருக்கீங்க. கோட் சூட்டா இது? சரக்கு லாரி மேல தார்பாய் போட்டு மூணு மாதிரி இருக்கு. பரவாயில்ல திவ்யா, எனக்கு சரக்கு இருக்குன்னு உன் வாயாலே சொல்லிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ். ராஜா. மச்சான். அட 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 அட, அஜித்துக்கு அப்புறம் இந்த கோட் உனக்கு தான் சூட் ஆயிருக்கு. சும்மா இருங்க, நீங்க என்ன கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நிஜமா சொல்றப்பா. அட சும்மா இருங்க ராஜா, கோட்லாம் கலக்கற ஹீரோ மாதிரி. அம்மா, மச்சானோட ரிசப்ஷன்ல சும்மா அப்படி நிக்கணும்ல. சரி, மண்டபத்துல எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நம்ம கிளம்புவோம். சரி. ஆமா மதவா, நானும் சுப்பண்ணனும் அம்மா அழைச்சிட்டாங்க, போய் வரவங்க எல்லாம் ரிசீவ் பண்றோம். சரியா? நீயும் ராஜாவும் நாங்க போன் பண்றப்ப மாப்பிள்ளை பொண்ணு அழைச்சிட்டு வந்தா போதும். அம்மா எங்க தெரியலையே, இங்கதான் எங்கயா இருப்பாங்க. அம்மா மா. வரேன்ப்பா, இதோ வரேன். எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா எல்லாரும்? வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? அம்மா, எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருந்த ரெண்டு பேரும். வாழ்த்துக்கள் அத்தை. குடும்பத்தோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு.